வெல் ஹலோ ஆல் வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ சார்ட் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த சார்ட் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ட்ரேடிங், ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும். இது ஆப்ஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியல, பட் ஆனால் ஈக்விட்டி ஸ்விங்குக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன பேட்டர்னா சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ சேனல் பேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். சார்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது வந்து தன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஜீரோதை தான் பார்ப்போம். இது தன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குன்னே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ சார்ட் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அதில் அந்த சார்ட்லேருந்து எப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்ன சேனல் பேட்டர்ன் அப்படின்றத சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் சார்ட். ஓகே, ஸோ இது அந்த சார்ட்டு. நான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு லைனு, அப்புறம் இப்படி ஒரு லைனு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேண்டில் இங்கே ஒரு டச் ஆகும், ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு டச் ஆகும், இங்கே ஒரு டச் ஆகும், இங்கே ஒரு டச்சு, அப்புறம் இங்கே ஒரு டச்சு, அப்புறம் இப்படி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டச் இருக்குல்ல, அப்புறமேட்டு இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு அந்த கேண்டலோட டச், இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு அங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் செல்லர் ப்ரெஷரால் கீழே வரும், அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷரால் மேலே போகும், கீழே வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணும், எய்தர் மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு இங்கே பிரேக் அவுட் நடக்குதுல்ல, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். சாதாரணமாக என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அங்கே வந்து நல்ல ஒரு வால்யூம், அந்த வால்யூம் வந்து பார்த்துக்கணும். வால்யூம்னா என்னன்னு தெரியும்ல, எத்தனை ட்ரேட் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே போச்சுல்ல, அந்த மாதிரி மேலே போகாமல் என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்படி இப்படி ஐ மீன் ஸோ இப்படி மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான், அப்புறம் இப்படி இப்படி வந்துட்டு அப்படி போவான். ஸோ இந்த இடத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம், ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் மேலே என்ட்ரி ஐ மீன் மேலே கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விக்கெலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்போது என்ட்ரி கொடுக்க சொல்லுவாங்க. விக்குனா என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கேண்டல்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கேண்டலு, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சொல்லணும் என்ன விக்குன்னு சொல்லுவாங்க. விக்குனா என்னென்னா, இப்போ வந்து இந்த ஒரு கேண்டிலில் பையிங் ப்ரெஷர் மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. செல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே இப்படி ஓப்பன் ஆகும். லைக் எப்படின்னா, இப்போ இங்கே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இதிலேருந்து இது வரைக்கும் மேலே மேலே இது வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த செல்லிங் ப்ரெஷரால் கீழே வரும். கீழே வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த விக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விக் இல்லாமல் நம்ம பார்த்து என்ட்ரி கொடுக்கணும். அப்படி விக் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வால்யூம் அந்த இடத்துல நல்லா வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இது என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து சேனல் பேட்டர்ன் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு நான் அது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி, இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன், நான் சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், சாரி. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் பேட்டர்ன். ஸோ சேனல் பேட்டர்னா நான் சிமிலர் இதே போல தான். இப்போ இது வந்து ட்ரெண்ட் லைனு, ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எப்படி வரும்னா அதே போல தான் சிமிலர். இப்படி வருவாங்க, அப்புறம் இப்படி வருவாங்க, அப்புறம் இப்படி வருவாங்க, அப்புறம் இப்படி வருவாங்க, அப்புறம் இப்படி வருவாங்க, அப்படி இப்படி கீழவும் போவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சேனல் பேட்டர்ன். சேனல் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, நம்ம இங்கேயும் என்ட்ரி கொடுக்குறதா கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எய்தர் இங்கே இந்த மாதிரி மேலே இல்லை கீழே போகும்ல, இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வால்யூம்ஸ்லாம் எப்படி இருக்குது,
பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க குடுங்க. சரிங்களா? இப்போ அதே சிமிலர் கண்டிஷன் தான். விக் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லையா? இதே வந்து டவுன் ட்ரெண்டா இருந்துச்சு. ஐ மீன் செல்லிங் பிரஷர்ல இருக்குன்னா, அதுல செல்லிங்ல விக் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு என்ட்ரி குடுக்கணும். சரிங்களா? இதுல இல்ல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றது இருந்தா பண்ணிக்கலாம். இல்ல சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ் ஆ இந்த மாரி எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கோ, அந்த இண்டிகேட்டர்ஸ் பிளஸ் இந்த பேட்டர்ன்ஸ ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ட்ரி குடுக்கணும். சரிங்களா? இதுல வந்து ஈக்விட்டிக்கு மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஆப்ஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. நான் ஈக்விட்டிக்கு மட்டும் அப்படின்னா சார்ட் வரைஞ்சு வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். நான் வரைஞ்சு வச்சிருக்க சார்ட்ட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து பிரேக் அவுட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆம், ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த வாட்ச் லிஸ்ட்ல இத்தனை ஸ்டாக்குக்கு நான் வந்து இப்போதைக்கு வரைஞ்சு வச்சிருக்கேன். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் எப்படி சார்ட் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சார்ட் லோட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டினா டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் இருக்க ஸ்டாக்கா பார்த்து நீங்க என்ன பண்ணணும், எப்பயுமே வாங்கணும். டிவிடெண்ட் வந்து என்ன இருக்கு, ரூ. 36 குடுத்துருக்காங்க 2024ல. அதுக்கப்புறமேட்டு 2025ல ரூ. 12, அதுக்கப்புறம் ரூ. 44 குடுத்துருக்காங்க மேல. அதுக்கப்புறம் போனஸ் நடந்திருக்கு, ஸ்ப்ளிட் நடந்திருக்கு, இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸா பார்த்து நம்ப வாங்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? ட்ரையாங்கிள் பேட்டர்ன். கரெக்ட்டா பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாரி தான் இது இருக்கு. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் கீழ வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் கீழ ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ சப்போர்ட் எடுத்துட்டு இவன் இப்படி மேல போறானா? இல்லையா? இல்ல கீழ வரானா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இது ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி எங்க இருக்கணும் அப்படின்னா, இது இங்க தாண்டிச்சு அப்படின்னா, அதோட என்ட்ரி நம்ம அங்க இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கலாம், இல்ல இந்த இடத்துல இருக்கலாம், இல்ல இங்க இங்க எங்கேயாச்சும் இந்த இதுல இருக்கலாம். அப்படி இல்லையா, இல்ல கீழ கூட இருக்கலாம். ஸோ கீழ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்க்கானது. அடுத்து அடுத்து யாரு? ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இவங்களோட சார்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது என்ன பேட்டர்ன் சொல்லுங்க? இதான் வந்து சேனல் பேட்டர்ன். ஓகேங்களா? இதுல எனக்கு தெரிஞ்சு இது சேனல் பேட்டர்ன் மாரி இருக்கு. உங்களுக்கு என்ன உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க டிரா பண்ண தான் தெரியும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்போர்ட்டு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்க ஒரு சப்போர்ட்டு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போ இந்த மாரி இருக்குல்ல. ஸோ நம்ம இங்க என்ட்ரி குடுக்கிறதா வச்சுப்போமே. இங்க என்ட்ரி குடுத்துருந்தோம்னா, நம்மளுக்கு எத்தன பெர்சென்ட் ப்ராஃபிட்டு? 30% ஆல்மோஸ்ட் 30%. ஓகேங்களா? 30%ன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் ஈக்விட்டிய பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ, இந்த மாரி இப்ப திரும்ப இங்க தொட்டுட்டு, திரும்ப இங்க மேல கூட போலாம். அப்படி இல்லன்னா கீழ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இங்க போயிட்டு இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னா, அந்த பிரேக் அவுட் ஆகுற இடத்துலயும் நம்ம ஒரு என்ட்ரி குடுக்கலாம். இங்கிருந்து இப்படி மேல போகுது பார்த்தீங்களா? அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு என்ட்ரி குடுக்கலாம். இங்க ஒரு என்ட்ரி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா இங்க மேல போகுதுல்ல, அப்போ ஒரு என்ட்ரி குடுக்கலாம். ஸோ இது வந்து சேனல் பேட்டர்ன். இது யார பொறுத்து இருக்குன்னா, ஆக்சிஸ் பேங்க பொறுத்து இருக்கு. இந்த பேட்டர்ன். இது சேனல் பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஹிந்துஸ்தானி யூனிலிவர். ஓகே. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் இதோட பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஃபுல் ஸ்க்ரீன் சார்ட். ஓகே. ஆம், இது வந்து என்ன பேட்டர்ன்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இதுலயுமே டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கா தான் நம்ம பார்த்து என்ன பண்ணணும்? என்ட்ரி குடுக்கணும். இல்ல பேட்டர்ன் வர எதுவா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? அவங்களோட ப்ராஃபிட்ல நம்மளுக்கு கொஞ்சம் தராங்க. ஸோ இங்க பாருங்க. இங்க ஒரு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இங்க ஒரு சப்போர்ட்டு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் இங்க ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்து இது மேக்ஸிமம் பிரேக் அவுட் ஆகணும். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் பிரேக் அவுட் ஆகலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் கீழ வந்துட்டு திரும்ப மேல போயிட்டும் பிரேக் அவுட் ஆகலாம். லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இதுதான் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ, இப்போ நீங்க இத வந்து எப்போ இது என்ட்ரி அ எப்போ இது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்ட்ரி குடுக்கணும். ஸோ, நம்மளால எனி டைம் வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அலர்ட் செட் பண்ணலாம். இல்ல வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு 9 டூ 15 இருக்கா? சாரி அதான் 9 டூ 9:15 ப்ரீ மார்க்கெட் இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எல்லா சார்ட்டும் இந்த மாரி வரைஞ்சு வச்சுட்டு ஒரு 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 கிளான்ஸ் பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. அப்படி பார்க்க முடியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி அலர்ட் கிரியேட் பண்றதுன்னா, இப்போ இது இந்த இந்த இடத்துல இருக்கா? ஸோ நான் ஒரு அலர்ட் கிரியேட் பண்றேன். எப்போ கிரியேட் பண்றேன்? 2306 வந்தா
ஒரு அலர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் இதை கிளிக் பண்ணிவிட்டு செட் அலர்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஜெராதாவிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. செட் அலர்ட்டில் போயிட்டு எவ்வளோ பார்த்தோம் நம்ம, 2300 வச்சுப்போமே, 2300. ஸோ இதில் போயிட்டு 2300 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் நோட்ஸ் வேணும்னு நான் நோட்ஸ் வந்து எடுத்துப்பேன். பிரேக் அவுட், ஓகே, பிரேக் அவுட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்து செட் ப்ரைஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அலர்ட் வில் பி ட்ரிகர்ட் அட் 2300. ஸோ நீங்கள் செட் ப்ரைஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அலர்ட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த அலர்ட்லாம் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா, இதில் இது இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஜெரோதா விட இது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது வந்து நீட் அண்ட் சிம்பிள். இதில் வந்து நிறைய மேட்டர் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள், ஸ்டாக்ஸ் நியூஸ் இருக்குது, மோஸ்ட் ட்ரேடட் இருக்குது, அப்புறமேட் மோஸ்ட் பாட் இருக்குது, மோஸ்ட் பாட் எம்டிஎஃப், ஓகே, அப்புறம் மோஸ்ட் டெலிவர்டு இன் போர்ட்ஃபோலியோ, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. மோஸ்ட் சர்ச் பண்ணது எது, அப்புறம் மோஸ்ட்டாக ப்ளட்ஜ் பண்ண ஸ்டாக்ஸ் எது ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க, ப்ளட்ஜ்னா அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் ரீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இது வந்து நான் மொபைல் ஆப்பில் பார்த்தினாலும் அந்த மொபைல் ஆப்பில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். மொபைல் ஆப்லேயுமே என்ன நடக்கும், இதில் வந்து என்னால் பார்த்துக்க முடியும் இந்த சார்ட்லாம் இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் பிசியில் லேப்டாப்பில் ட்ரா பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும், மொபைலில் ட்ரா பண்ணிங்கன்னா மொபைலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த 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 மாதிரி ரெண்டுத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் ஜெரோதாவில் இல்லை. இதில் நல்லா இருக்குது. இது சார்ட் ரீட் பண்ணுறதுக்காகவே நான் வச்சுருக்கேன். அதே போல் இதில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கிடையாது. இதில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கா, ட்ரெயில் ஜம்ப் இருக்கா, நீங்கள் இதில் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 10 ரூபா ஒரு வாட்டி என்ன பண்ணும், ட்ரெயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெரோதாவில் கிடையாது, இதில் இருக்குது. ஸோ இது நான் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ட்டுக்காக, சார்ட்டுக்காக, ஒரு சில வாட்டி இதுலேயும் ட்ரேட் பண்ணுவேன் நான். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் வரைய ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் இல்லைன்னு என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ எல்லா பேட்டர்னையும் வரைய ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட்னா என்ன, நம்ம வாங்கின மாதிரி ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமில் அது விற்றா மாதிரியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ லாஸாக ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஸோ அதுக்காக இல்லை அப்படின்னா ஒரு 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி அந்த மாதிரி வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரியல் டைமில் நம்மளால் நோட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னும் போது ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி அதை எப்படி எப்படி போகுது, ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஷேர் பண்ணி அவங்க கூட ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு கால் எடுங்க. கால் இன் த சென்ஸ் நாலேஜ் கேதர் பண்ணி அதுக்கப்புறமே ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, பாய், நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.